இந்த வீடியோவை வழங்குபவர்கள் அருண் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அருண் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ சாலிகிராமம்ல ஏவிஎம் ஸ்டுடியோக்கு பேக் சைடுல பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்துல ஆர்காட் ரோட்ல இருந்து வெறும் 15 மீட்டர்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியை உருவாக்கி இருக்காங்க. 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 1250 ஸ்கொயர் ஃபீட்ல மாடர்ன் அமெனிட்டிஸோட ஸ்டார்டிங் பிரைஸ் 1,28 lakhsல இருந்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் உருவாக்கி இருக்காங்க. நீங்களும் சாலிகிராமம் மாதிரி ஒரு மாசான ஏரியால அபார்ட்மெண்ட்ஸ் வாங்கணுமா? அருண் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹாய், உத்ரா சுகுமாரன். சரவணன். நான் உங்களை பிடிக்கலன்னு சொல்லலைங்க, எனக்கு இப்போதைக்கு இது வேணான்னு தோணுது, அவ்வளோதான். லைஃப் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எந்த மாதிரி பொண்ணு நம்ம கூட இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பனோ அந்த மாதிரி இருந்துங்க உங்களை பார்க்கும்போது. வேற என்ன பொய்லாம் சொல்லியிருக்கீங்க? பிகாஸ் அப்பா கிட்ட வேணான்னு சொல்கிறதுக்கு ரீசன் சொல்லணும்ல. இது செட் ஆகுது மச்சான். உன்னையெல்லாம் பார்த்தாலே யாருக்கும் பிடிக்கலையா? ஜீரோவுக்கும் வேல்யூ இருக்கியா? லைஃப்பில் ஒரே இடத்துல நிற்காது. போ. அவன் அப்பா என்னதான் சொல்கிறான்? பிடிச்சிருக்குங்கிறானா இல்லை பிடிக்கலங்கிறானா? பிடிச்சிருக்கு. இப்படியே நீ எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தேன்னு வை, கடைசி வரைக்கும் இங்கேயே தான் நான் நிற்கணும். எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி தான் நானும் ஆசைப்பட்டேன். நிறைய யோசித்தேன். அப்புறம் எங்கள் அப்பா பார்த்த பையனுக்கே ஓகே சொல்லிட்டேன். மச்சான், எதுக்குடா அவசரமாக ஃபோன் பண்ணி வர சொன்ன? மச்சான், உத்ரா வர சொன்னா. சரி, வந்தேன். ஓகே. அவள் லவ் ஸ்டோரிலாம் சொன்னா. அப்புறம் என்னை பற்றி. உன்னை பற்றியா? அதான் ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டியே. இல்லைடா, எனக்கு எதுவும் முன்னாடி லவ் இருந்ததா இல்லை ஏதாவது பாஸ்ட் இருந்ததான்னு கேட்டா. அதெல்லாம் இருக்கு உன்ட்ட கேட்குறா? அதெல்லாம் கேட்டுட்டு அவள் அப்பா பார்த்த பையனையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா மச்சான். கூப்பிட்டு வச்சு ஹர்ட் பண்ணியிருக்கா. என்னவா? வாடா. ஆமாம், என்ன சொன்னான்னு சொன்ன? டேய், எத்தனை தடவை சொல்கிறது? அவள் அப்பா பார்த்த பையனே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டாடா. என்ன என்னை பார்த்தா உனக்கு நக்கலாக இருக்கா? டேய், அவளுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு மச்சான், கூப்பிட்டு கலாச்சிருக்கா. என்னடா சொல்கிற? புரியுற மாதிரி சொல்கிறா. அவள் அப்பா பார்த்த பையனே நீ தானடா? அவள் அப்பா பார்த்த பையனே நீ தான்டா? இல்லை. ஆமாம் மச்சான். மச்சான் சொல்கிறா. உத்தராவுக்கு மாநிலேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரீச்சே ஆகலடா. மச்சான், நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே? சொல்லு. எனக்கு என்னமோ அவள் கன்ஃபியூஸ்டாக தோணுது மச்சான். ஏன்டா அப்படி சொல்கிற? ஃபஸ்ட்டு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னான்.
அப்புறம் எங்கள் அப்பாட்ட நீங்கள் பேசாத நான் பேசிக்கிறேன்னு சொன்னான். அவங்க அப்பா என்னன்னா உனக்கு ஃபோன் பண்ணி சாரி சொல்கிறாரு. நேற்று உன்னைய கூப்பிட்டு அவ்வளோ பேசியிருக்கா. குழப்பமாக இருக்கே, எனக்கு என்னமோ எங்கேயோ இடிக்குது மச்சான். இப்போ என்னடா பண்ண சொல்கிற? அவசரப்படாத மச்சான், அவளா கன்ஃபார்மாக எஸ் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறா. நேற்று உன்னை அவளை கூப்பிட்டு பேசினவ இப்போ வரைக்கும் உனக்கு ஒரு கால் கூட பண்ணல. ஹலோ, ஏங்க என்னங்க ஆச்சு? ஃபோன் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், அட்டன் பண்ணவே இல்லை. அன்னைக்கு என்னமோ பேசிட்டு போயிட்டீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன சொன்னேன்? அதான் உங்கள் அப்பா பார்த்த பையனே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னீங்களே. அவன் கூட தான் பிஸியாக இருந்தேன், அதான் உங்ககிட்ட பேச முடியல, சாரி. அவர் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கணுமே, ஈவினிங் மீட் பண்ணலாமா? நான் எங்கே வரணும்? ஓகே ஃபைன். ஏய், அவர் தான் கால் பண்ணுறாரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இப்போ எதுக்குடா இங்கே வெயிட் பண்ணுறோம்? நீ பண்ணுறது சுத்தமாக எனக்கு பிடிக்கல மச்சான். டேய், மீட் பண்ணலான்னு கூப்பிட்டாங்க, நான் கோவத்தில் வரலன்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னமோ பண்ணு. மச்சான், ஹாய். ஹாய். சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? இல்லைங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஸோ அப்புறம் நீங்கள் தான் மீட் பண்ணணும்னு சொன்னீங்க, யாரையோ இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஆமாம் சொன்னேன். அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார், வர லேட் ஆகுமா. நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுமா? போடா டேய் போடா, இவ்வளோ பைத்தியம் முடிச்சு தான் நீ தெரிய போகிற. என்னாச்சு? அப்புறம் என்னங்க, அதான் இது வேணா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சொல்லிட்டீங்களே. அன்னைக்கு என்னன்னா உங்க லவ் பத்தி சொன்னீங்க, சரி எனக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் இதெல்லாம் சொல்றீங்கன்னு நினைச்சேன். அப்புறம் என்னன்னா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போறேன், அவனை இன்ட்ரோ கொடுக்க போறேன்னு சொன்னீங்க. சரி கூப்பிட்டீங்களேன்னு ஒரு மரியாதை கேட்க வந்து நின்னா சும்மா தானே இருக்கீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. என்னதாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? சரவணன் ப்ளீஸ் கத்தாதீங்க. போதுங்க, அன்னைக்கு நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னனால தான் இவ்வளவு பிரச்சனை. தப்புதான், நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. நீங்க மேரேஜ் வேணான்னு சொல்லும் போதே கிளம்பி போயிட்டே இருந்திருக்கணும். என்னால திரும்ப திரும்ப ஹர்ட் ஆக முடியாது. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க எனக்கு. நான் எவ்வளவுதாங்க தாங்குறது? கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்க. நானும் மனுஷன் தான் உத்ரா.